No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Taste Daily. Taste the Daily. ரிஷப ராசி பெண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? இந்த ரிஷபத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் ரொம்ப யூனிக்னு சொல்லலாம். என்ன மாதிரி யூனிக்காக இருப்பாங்க அப்படின்னா, அரசவைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, இவங்களுடைய அரசவை என்னன்னா, இயற்கையிலே அழகான ஆட்கள் யாரு அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். ரிஷப ராசியில் இருக்க பெண்களுக்கு காதல், திருமணம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி? இதெல்லாம் வந்து அந்த காதல் திருமணம் பண்ணாதான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு கெரியர் ஓரியன்டாக இவங்களை ரொம்ப பிஸியாக வச்சுட்டாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தனிமையில் ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அம்மாவோட அன்புக்காக எங்கிறேன். மோஸ்ட் ஆஃப் அம்மா அப்பா கூட பயணிக்க முடியாமல் பிரிஞ்சு போய் வெளியில் படிக்கக்கூடிய தன்மை, அடிக்கடி அப்பா ஊரில் இல்லைங்க, நாங்கள் தனியாக தான் இருந்தோம், இந்த மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்களும் இருப்பாங்க. பட் பிரிஞ்சிருக்க மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். இவங்க ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பிராண்டுக்கு வந்து அம்பாசிடராக ஆகிறாங்க அப்படின்னு, இவங்க தான் அம்பாசிடர். மோஸ்ட் ஆஃப் எல்லா பொருளுக்குமே வந்து ஒரு அம்பாசிடராக இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு. ராசியில் இருக்க பெண்கள் இவங்க ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான தொழில் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும்? நிச்சயமா இவங்களுக்கு வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்க பெண்கள் இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் பொதுவாக நம்ம ஜோதிட ரீதியாக நிறைய பேருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் குணாதிசயங்கள்ங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இந்த பதிவில் முழுக்க 12 ராசியிலும் இருக்கின்ற பெண்களினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? நிச்சயமாப்பா. மேம் இப்போ ரிஷப ராசி பெண்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமா? நிச்சயமா இந்த ரிஷபம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து காலச்சக்கத்துல 2ஆம் இடம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சம் வரக்கூடிய இடம், சுக்கிரன் தான் இங்க அதிபதி. இவங்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த ரிஷபத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் ரொம்ப யூனிக்னு சொல்லலாம். என்ன மாதிரி யூனிக்காக இருப்பாங்க அப்படின்னா, அந்த அரசவைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, இவங்களுடைய அரசவை என்னன்னா சமையல் கட்டு. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு கைப்பக்குவம், அந்த ஒரு சாப்பாட்டு பிரியர்களாக இருக்கிறத தாண்டி என்னுடைய இந்த வீட்டுக்கு நான் தான் ராணின்றதை எங்கே ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டாக அவங்களுடைய சமையலறை தான் அவங்களுடைய அரண்மனைன்றது மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அது மாதிரி இல்லாமல் ரொம்ப நேச்சுரல் லவர். ஒரு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்களா, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெளியில் போட்டு போயிட்டு தான் ஜாலியாகிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். நல்ல சாப்பாடு பிரியர்கள், விரும்பி சாப்பிடணும், வகையாக சாப்பிடணும், ரொம்ப கம்மியாக சுட சாப்பிடணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள். சாப்பாடையும் விரும்பி சாப்பிடுவாங்க, அது அழகாக பரிமாறக்கூடிய விதம் இருக்குல்ல. வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி உபசரிக்கணும். அந்த வீட்டில் அவங்க மாமியார் சரியில்லை, அந்த மருமக வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்படி பார்த்துக்கிறா, இந்த பேரில் யார் வாங்குவாங்க அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த தன்மை உண்டு. அதே மாதிரி தன்னை அலங்கரிச்சுக்கிறது, ரொம்ப அழகாக மெடுக்காக காட்டிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி இருக்கணும், அதை பொறுத்து தான் என்னுடைய சூழ்நிலைகளும் எனக்கான ஒரு ப்ளசன்டபிளான ஒரு மொமெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். பொதுவாக இந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது, வேலை பார்க்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு திணிச்சா பிடிக்காது, என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா பிடிக்கும், ஒருத்தங்க சொல்லி அதை பண்ணுங்க அப்படின்னா கஷ்டம், அது பிடிக்காது. அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த அம்மா மாமியார் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கல்ல, இவங்களுக்கு அந்த தன்மை இருக்கும். எங்கள் அம்மா நான் என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆனால் இருக்கிறதே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக 2 பேரும் அவ்வளோ ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது எங்கள் அம்மா பொண்ணுக்கு தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் அம்மா பொண்ணு மாதிரியே இருக்க மாட்டாங்க, மாமியார் மருமமாக சண்டை போட்டுக்கவும் செய்வாங்க. ஃப்ரெண்ட்லியான அம்மாவும் அவங்க தான், கொடுமையான மாமியாரும் எங்கள் அம்மா. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ரிஷபத்தில் வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, பெண் பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்க அம்மாட்ட கேட்டால் சொல்லுவாங்க, என் வீட்டில் எனக்கு மாமியார் கூட என் பிரச்சனை இல்லைங்க, என்னோட பொண்ணு தாங்க எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அதெல்லாம் யார் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். இவங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது கம்மியான ட்ரெஸ்ஸில் தாங்க ட்ரெஸ் வாங்குவாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட சரி, இருக்கிறதுலே விலை கம்மியாக இருக்கணும், கிராண்டாக இருக்கணும், நம்ம போட்டால் லுக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு 4 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசி ஒரு பெண் பிள்ளை இருக்கா, 4 பேரோட சேர்ந்து போகிறான்னா அவள் போட்டிருக்க ட்ரெஸ் என்னமோ 300 ரூபா ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் 3000 ரூபா ட்ரெஸ்ஸுக்கான ஒரு அப்படி ஒரு அவுட் ஆஃப் லுக் இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தோன்னே இருக்கிற மாதிரி இருக்கும்.
₹3000 ட்ரெஸ் போட்டவன் இடே உன் ஷர்ட் தாண்டா அழகா இருக்குன்ற மாதிரி நம்ம பிள்ளைங்களை சொல்ல முடியாது. ஏய் நீ போட்டுக்க ட்ரெஸ் செம்மையா இருக்குடி, நீ போட்டுக்கிறது கம்மியான நீ அழகா இருக்க அப்படின்ற மாதிரி ஈர்க்கப்படக்கூடிய தன்மை இருக்குல்ல. இயல்பாவே வந்து இயற்கையிலே அழகான ஆட்கள் யாரு அப்படின்னா ரிஷபத்துல பிறந்த பெண் பிள்ளைகள். வசீகரிக்கும் தோற்றம் இருக்கும், அவங்களோட கண்ணு கதை பேசும். பார்த்தோன்னே பின்னாடி 4 பசங்க போகாம இருப்பாங்களா? கண்டிப்பா ரிஷபத்துக்கு பின்னாடி எப்படி அதுனா ஸ்வீட்டு, கிட்டத்தட்ட ஸ்வீட் தானே, சுற்றியும் மொய்யும் வைக்கிற மாதிரியோ ஒரு எறும்பு வர்றது மாதிரியோ இவங்க பின்னாடி 4 பசங்க வராமல் இருக்கவே மாட்டாங்க. இதில் என்னன்னா ஹைலைட்டு, தன்னை வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் ரொம்ப கம்மியான ட்ரெஸ் போட்டால் கூட அழகாக தெரிவாங்கன்னு சொல்கிறோம். இதில் ஹைலைட் என்னென்னா கடைக்கு போவாங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு, ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட் உனக்கு இவ்வளோ உனக்கு இவ்வளோன்ற மாதிரி பட்ஜெட் போடுவாங்க. இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு பட்ஜெட் போட்டு போனாங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்க போவாங்க, 1500 வாங்குவாங்க. இதுலேயே என்னென்னா அவங்க எப்பவுமே காஸ்ட்லி, ஆனால் போடுறது ஆனால் ஒன்றுமே இல்லை, குப்பையில் இந்த ட்ரெஸ் வந்து வேஸ்ட்டுங்க அப்படின்னு தூக்கி போட்டிருந்தீங்கன்னா அதை தூக்கி அவங்க போட்டாங்க, அவங்க அழகாயிருவாங்க. இதுதான் ட்ரெண்டாக்கி விட்டுருவாங்க. இப்போ நிறைய நம்ம ட்ரெண்ட் ஆக்குறாங்க பார்த்தீங்களா, பழைய விஷயங்களா இருக்கட்டும், புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருளை பார்த்து திடீர்னு ஒரு பாட்டெல்லாம் போட்டு இப்போ ட்ரெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம். இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நிலைக்கு கொண்டு வரது யார் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்குங்க. இவங்க ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பிராண்டுக்கு வந்து அம்பாசிடராக ஆகிறாங்க அப்படின்னு, இவங்க தான் அம்பாசிடர். மோஸ்ட் ஆஃப் எல்லா பொருளுக்குமே வந்து ஒரு அம்பாசிடராக ஆக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு. தன்னை அழகுபடுத்திக்கிறதுன்றது வெறும் ட்ரெஸ்ஸோடு இல்லாமல் மிடுக்காக காட்டுறதுக்கு ஏற்கனவே சும்மாவே நீ வந்து அழகான ஆட்கள் இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்குற மாதிரி தன்னை மேக்கப் பண்ணிக்கிறது, பெர்ஃப்யூம்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் பெர்ஃப்யூம் சில பேருக்கு போட பிடிக்கலன்னு கூட அதை வீடை வந்து ஒரு எப்படி நறுமணமாக வச்சுக்கணுன்றது மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்தாலே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாமா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய உபசரணையும் இருக்கும், அந்த அட்மாஸ்பியரும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. பொதுவாக இப்போ ரிஷப ராசியில் இருக்க பெண்களுக்கு அவங்களுடைய படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா மேம். நிறைய வந்து இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட அறிவு தேடல்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணியில் இருப்பாங்க, ஆசிரியர் பணியில் இருப்பாங்க, ஒரு கேரிங்காக இருக்கக்கூடிய ஒரு பணியில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்லர் வச்சுக்கிறாங்களே, பியூட்டி பார்லராக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு பொட்டிக் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு படிப்பு, ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கிறது, காஸ்மெட்டிக்ஸ் வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறதுலேருந்து அது அழகாக கஸ்டமர்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ விஷயங்கள் பண்ணாங்க. சாரி பிஸ்னஸ் வேணுமா, பொட்டிக் வேணுமா, என்னென்னமோ நடக்கிறது இல்லையா. இந்த காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், நம்ம போடக்கூடிய அக்சசரிஸ், ஜுவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆன்லைனில் இப்போ பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு உண்டு. அது மாதிரி கடல் கடந்து பயணம் பண்ண போய் படிக்கிறது, தன்னுடைய மேற்படிப்புக்காக படிக்கிறது, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் படிக்கணும் ஆசை. ஆனால் உங்களோட ரிசர்ச் ஓரியன்டில் மோஸ்ட் ஆஃப் ரிஷபத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு விஷயம் புதுசாக வெளில வருது அப்படின்னா ரிஷப பெண்கள் தான் இதுக்கு ட்ரெண்டிங் முதல் ஆள்னே சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ இந்த ரிஷப ராசியில் இருக்க பெண்களுக்கு காதல், திருமணம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? சுக்கரன் அதிபதியாக வச்சுட்டு காதல் திருமணம்னு கேட்டால் எப்படி? நிச்சயமா இவங்களுக்குலாம் வந்து அந்த காதல் திருமணம் பண்ணால் தான் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே இதில் வந்து சில நட்சத்திரங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ரோஹிணி, அதே மாதிரி உங்களுக்கு கிருத்திகை இருக்கட்டும், மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு வந்து அந்த 2 திருமணத்துக்கான கிரக அமைப்பையும் கொடுத்தது. ஏர்லியர் மேரேஜாக அவங்க மேரேஜ் பண்ணக்கூடாது. பொதுவாகவே ரிஷபத்தில் பண்ண 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்ன்றப்போ இவங்களுக்கு தாமத திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு கெரியர் ஓரியன்டாக இவங்களை ரொம்ப பிஸியாக வச்சுட்டாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காதல் வயப்படுறதுன்றது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக ஒரு காதல் இருக்கும், இல்லாமல் இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து சந்திரன் உச்சம், அது சுக்கரனோட வீடு. கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பிரேக்கப், ஒன்றுக்கு மேற்பட்ட, ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடு. கண்டிப்பாக காதல் தோல்வி இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. மோஸ்ட் ஆஃப் வந்து ஏன் இந்த காதல் வயப்படுவாங்க அப்படின்னா ரொம்ப தனிமையில் ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அம்மாவோட அன்புக்காக எங்கிறேன். ஏர்லியராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அம்மா அப்பா கூட பயணிக்க முடியாமல் பிரிஞ்சு போய் வெளியில் படிக்கக்கூடிய தன்மை, அடிக்கடி அப்பா ஊரில் இல்லைங்க நாங்கள் தனியாக தான் இருந்தோம், இந்த மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்களும் இருப்பாங்க. பட் பிரிஞ்சிருக்க மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்து வெளிநாடு போய் படிக்கும்போது அன்புக்காக எங்கிறது, ஒரு ஸ்கூல் டேஸ்லேயே லவ் வர்றது, அப்புறம் அந்த பிரேக்கப் ஆகுறது, திருப்பி அகைன் ஒரு கண்டினியூட்டி போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தனிமையினால் வரக்கூடிய ஒரு காதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக மேம். இப்போ இந்த ரிஷப ராசியில் இருக்க பெண்கள் இவங்க ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான தொழில் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேம்? நிச்சயமா இவங்களுக்கு வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி நல்லாயிருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனல், சப்போஸ் என்னால் டீச்சராக போக முடியாது, ஒரு டியூஷன் எடுத்தாங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டிங்காக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எல்லாத்துலேயும் பிராண்டிங் தன்மை கொண்டு வரது யாருன்னா ரிஷபத்தில் பிறந்தவங்க தான். மேம் இப்போ நிறைய விஷயம் நீங்கள் ரிஷபத்துக்கு சொன்னீங்க. இப்போ ரிஷப ராசியில் இருக்க பெண்கள் இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ரொம்ப தேவையில்லாத செலவு செய்ய மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு சாரர் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரீமாக 2 பேர் சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய எதுவுமே இல்லாமல் கூட நான் இருக்கிறத வச்சு வாழக்கூடிய ஆள், இருக்கிறத டெக்கரேட் பண்ணி அழகாக பண்ணுவாங்க. சில பேர் இதுக்கு ரொம்ப செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த இது நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கிறது நல்லது. இதில் என்னென்ன இவங்களோட ஹைலைட்டேவும் எல்லாத்துக்கும் சேவிங்ஸ் வைப்பாங்க.
ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ் வைப்பாங்க, இதுக்காக சேவிங்ஸ். ஒரு டூர் போகிறதுக்குன்னு சேவிங்ஸ் வைக்கிற ஆட்கள் யார் தெரியுமா? ரிஷபத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். டூர் போகிறதுக்குலாம் நிச்சயமா இயர் ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகணும், நான் இதுக்காக போகணும்னு ஒரு சேவிங்ஸ் எடுத்து வைப்பாங்க. ரகசிய பணம் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். சிறுவாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஊர்களெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பாட்டி சிறுவாடு வச்சிருப்பாங்க அப்படின்னு. இந்த ரிஷபத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் எல்லாமே ஒரு சேவிங்ஸ்னு தெரியாமல் ரகசிய பணம் அப்படிங்கிறது ஒரு சேவிங்ஸாகவே வச்சிருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருந்து அதற்காகவே வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா சொல்லலாம். கண்டிப்பாக. பொதுவாக இந்த ரிஷபத்தில் பிறக்க பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆழமான அன்பாக வச்சுருவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக, இப்போ ஏன் நமக்கு இது பண்ணல, ஏன் நம்மளை சாப்பிடணும்னு கூட சொல்லலை, இதெல்லாம் செய்யலைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஆனால் ஹஸ்பண்டை வந்து ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வகையில் கொடுத்து வச்சவங்கன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல ஒரு பேராக அமைஞ்சு இவங்களை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் இவங்களோட லவ்வபிள் லைஃபும் சரி, மேரேஜ் லைஃபும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Taste Daily. Taste the Daily.